ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. காதல் கதை சிதப்பு. இது உண்மைக்குமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி தான். முருகப்பெருமானே வண்டிய காதலியே கல்யாணம் பண்ணிருக்காரு. காதலிக்கிறது தப்பு கிடையாது. நான் காதலை எதுக்கு சில பேர் மாதிரி மிதிக்கிறது கிடையாது. காதல் காதல் மிகவும் புனிதமானது. ஆனா எல்லா பேரும் விஷயத்தை கவனிக்கணும். சில பேர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவேன். லவ் பண்ற பிள்ளைகிட்ட முதல்ல சொல்ற டைலாக் இது, நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன், நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். லவ் பண்றப்ப சொல்லுவேன், உனக்கு ரத்தம் கொடுப்பேன், உனக்கு முத்தம் கொடுப்பேன், உன் மூத்தத்தை கூட கொடுப்பேன். எச்சியெல்லாம் நக்கு வாங்க துப்பி போட்டான். லவ் பண்றப்ப அப்படிதான் இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே உண்மையான காதல்னா எது தெரியுமா? என்ன தம்பி? உண்மையான காதல்னா தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உண்மையான காதல். ஏத்துக்கிற விஷயம். கை தட்டினவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா பொண்டாட்டிய காதலிங்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டிய சொல்றது நீதான்டா, சொல்ற நீதான்டா. ரெண்டு மொட்டு இது அனைத்தும் இது அனைத்தும் டிஎம்ஏ அருண் அவர்களிடம் குடித்தான். காதல்ல ஒன் சைடு பண்ணலாம், டூ சைடு பண்ணலாம். கடைசியில நீங்க பொம்பளை கிடைக்கிறேன்னு மட்டும் சூசைடு மட்டும் பண்ணிக்கிற கூடாது. அது ஒரு நாடகம் போடுவோம். சிதப்பு இந்த உலகத்திலேயே உண்மைக்குமே இங்க இருக்கிற சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லவா, இந்த உலகத்திலே கொடுத்து வச்சவங்க யார் தெரியுமா? பெண்கள் மட்டும்தான். ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பாரு நகை நட்டை போட்டு சேலை கட்டி ஜம்முண்ட உட்காந்துருக்காங்க திருச்ச முகத்தோட. ஆனா பக்கத்துல அவங்க புடிச்சப்பெல்லாம் பாரு லூசு மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஏன்னா காசு பத்திரப்பெல்லாம் கொடுத்து கொடுத்து தெருவில் உட்காந்து ஆம்பளை மட்டும். ஆனா அப்படியே ஆம்பளை காசு படத்தை சம்பாதிச்சு கொடுத்தாலும் எல்லா ஆம்பளையுமே எல்லா பொண்டாட்டியும் மதிக்கிறது கிடையாது. ஒரு சில வீட்டுல பொண்டாட்டி கோயில கட்டிட்டு கும்பிடுது, ஒரு சில பொண்டாட்டி இதுல போட்டுக்கிட்டு மிதிக்குது. என்ன சொல்றீங்க? ஏன் இதை சொல்றேன் கேட்டீங்கன்னா இங்க ஒரு சில ஆம்பளைக்கு ஒரு விஷயம் இருக்கு, நம்ம கொண்டாட்டி தானே ஈஸியா அவளை ஏமாத்தி போறோம்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம கொண்டாட்டி நம்மளை விட கிரிமினல் நம்ம ஒத்துக்கிறோம். இதனால் தாங்கள் கூற வரும் கருத்தை நல்லா கேளுவேன். நம்மளே பெரிய ஆளு, நம்ம பொண்டாட்டிலாம் அப்படி ஓர கட்டி போறோம்னு யாரும் நினைக்காதீங்க. பெரிய பெரிய இடத்துலதான் சிசிடி கேமரா மாட்டுவேன். நம்ம கிராமத்துல எல்லாம் சிசிடி கேமரா கிடையாது. நம்ம கிராமத்துல சிசிடி கேமரா இருக்கு. இருக்குடா. யாரு சிசிடி கேமரா தெரியுமா? எப்படி 4 கேடு கட்ட இருக்கு பாரு, அதே சிசிடி கேமரா. என்ன இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே தெரியுங்க. கடைசியில சென்னை ஓட்டு ஓட்ட உனக்கு தெரியுமா அவன் வீட்டுக்குள்ளே போறாங்க. உனக்கு தெரியாது 5 வருஷமா வச்சிருக்கேன். அந்த மூத்த வயலே அவனுக்கு பொறுத்த மாட்டேன். ஒரு சோழிய பிடிச்சிருக்க, ஒரு 8 சோழிய ஓடி பிடிச்சிருக்க.